நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வித் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஊராட்சி ஒன்றியத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். 4 வகையான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 8th 10th 12th டிகிரி முடிச்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இதோடைய முழு டீடைல்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனுக்கு பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாமா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்ம வீடியோ பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டிலிருந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதோ அதுக்கான செப்பரேட்டாவே நம்ம வீடியோ வந்து உங்களுக்காக போட்டிருக்கோம். இந்த நோட்டிபிகேஷன் போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து 4/7/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா உங்களுக்கு 4 வகையான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பதவியா நம்ம வந்து பார்ப்போம். ஆடியாலஜிஸ்ட் மற்றும் பேச்சு சிகிச்சையாளர் DEICக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள். இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பேச்சு மற்றும் மொழி நோயியல் ஆகியவற்றில் இளங்கலை பட்டம் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அப் டு 40 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். ஒப்பந்த பணி மூலியமா நேர்காணல் மூலியமா நடைபெறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 23,000 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பணி சிகிச்சை உதவியாளர், ஒரு காலி பணியிடங்கள். டிப்ளமோ நர்சிங் எடுத்து படிச்சு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சான்றிதழ் மட்டும் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அப் டு 59 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். நேர்காணல், அதாவது இன்டர்வியூ அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க. மாதம் 13,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. மூன்றாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை சுகாதார பணியாளர், மக்களை தேடி மருத்துவம் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. 23 காலி பணியிடங்கள். செவிலியர் பட்டப்படிப்பு DGNM அல்லது இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு BSc நர்சிங் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தாதியம் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் எடுத்து நீங்க படிச்சிருந்திருக்கணும். வேஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 50 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 18,000 வந்து சம்பளம். நான்காவது பணி வந்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு சுகாதார பணியாளர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 12 காலி பணியிடங்கள். இதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், அதுக்கான தகுதி என்னன்னு பார்க்கலாம். உயிரியல் அல்லது தாவரியல் மற்றும் விலங்கியல் பாடங்களுடன் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்திருக்கணும். 10th வந்து தமிழ் மொழியில பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருந்திருக்கணும். பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ இயக்குநர்கள் அங்கீகரிக்கப்பட்ட காந்தி கிராமப்புற நிறுவனம் பயிற்சி சான்றிதழ் உள்ள பல்நோக்கு சுகாதார பணியாளர், ஆண், அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனம், அறக்கட்டளை, பல்கலைக்கழக நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உட்பட்ட நிறுவனங்களில் 2 ஆண்டுகள் பாட பயிற்சியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கான தகுதி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்சிமம் வந்து 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். அது வந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் அடிஷனல் வந்து கொடுத்திருக்காங்க. அப் டு 40 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மாதம் 14,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணிட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம் 637-003 தொலைபேசி எண் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 04286281-424 இந்த நம்பருக்கு டைரக்டா நீங்க போன் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான குறிப்புன்னு சொல்லிட்டு விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாக நீங்க வந்து அனுப்பலாம். விண்ணப்ப படிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு namakkal.nic.in. இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க தெரிஞ்சு நினைச்சுக்கலாம். இங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணிட்டு .nic.in மட்டும் போட்டீங்கனாலே போதும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டேட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். செல்ஃப் அட்டஸ்டேட் ஒன்று நண்பர்களே, கிரீன் சிக்னேச்சர் யாரு வந்து போடுறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உங்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்க வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க எல்லாத்துலயுமே வந்து சைன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஜெராக்ஸ்ல உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், 10th 12th சர்டிபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ, டிகிரி, ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், கோர்ஸ் சர்டிபிகேட். ஸோ இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணும். ப்ரூஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு, போன் பில்லு, இபி பில்லு, இது எல்லாமே வந்து ஜெராக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் சிக்னிபிகன்ஸ் ஏதாவது ரிலேட் இருந்துச்சுன்னா கொடுக்கணும். மறுபடியும் சொல்றோம், 4/7/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் ஒண்ணு நேரிலோ இல்ல
ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாக்குறீங்க. ஸோ இந்த 4 போஸ்டிங்க்கு தனித்தனியா நீங்க வந்து மல்டிபிள் போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிபிள் டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி எடுத்து வாங்கியிருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டட் வாங்கிருக்கணும், மல்டிபிள் டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணி மல்டிபிள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு செட்டப் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் தி போஸ்ட், ஸோ இதுல வந்து மென்ஷன் பண்ணிக்க எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்களோ இதுக்குள்ள உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் இதுல வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய நேம் அதை வந்து கேப்லெட்டர் கொடுத்துருங்க. ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் கேப்லெட்டர்ல வந்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து டேட், மந்த், இயர், ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ், அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி, ஊர் பேரு, டேட்டு, சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணி 4/7/2025 உள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். நண்பர்களே, இதுவரைக்கும் சென்னை, மதுரை, நாமக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டோம். இந்த 5 மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவா நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் இங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்காக இருக்கிற நம்பர்களே. கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நாங்க உங்களுக்காக வந்து அப்டேட் பண்ணுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.